ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். என்சிஆர்டி சிபிஎஸ்சி சிலபஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் வர இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து அந்த யூடியூப்பில் கொடுத்துருந்தது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் வந்து 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் p and q can be expressed as p is equal to a square, p is equal to a b square and q is equal to a square b, where a and b being a prime number. Find the LCM. இப்போ எனக்கு ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸோட இன்டீஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸாக கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு நம்பர்ஸும் எழுதிக்கிறேன். எழுதிட்டு அந்த நம்பர்ஸ்க்கான வேரியபிள்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறேன். தட் இஸ் வந்து ஏ ஸ்கொயர் வந்து ஏ இன்ட்டு ஏ பி இன்ட்டு பி போட்டு பியை வந்து பார்த்திங்கன்னா ஏ இன்ட்டு பி இன்ட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். எனக்கு வந்து எல்சிஎம்மில் வந்து காமன் டேர்மை விட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி போடுவோம். காமன் டேர்ம் ஒரு தடவை எடுத்துக்கிட்டு மீதி மல்டிப்ளை பண்ணி போகிறதுல வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஏ கிடைக்குது. ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்குது. அப்போ என்னோடய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம் என்னோடய ஆன்சரை. இப்போ இதுலேருந்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம்ன்றது த டேர்ம் ஃபுல் டேர்ம் ஏ டேர்ம் இன்ட்டு ஏ இன்ட்டு பி ஆஸ் வெல் அஸ் த பி டேர்ம், இதை வச்சு நம்மளுக்கு வந்து போட வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் வந்து அந்த நம்பர்ஸை ஒன்றையும் நம்ம வந்து எழுதிக்கிட்டு எல்சிஎம் வந்து எப்படி நம்ம வந்து காமன் டேர்ம்ஸ் வந்து ஒரு தடவை எடுத்துக்கிட்டு மீதி டேர்ம் மல்டிப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணி போடும்போது எனக்கு வந்து இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? தேங்க்யூ.